நம்ம நேத்து என்ன பார்த்தோம்? சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். சப்ட்ராக்ஷனுக்கு சிம்பல் என்ன வரும்னு சொன்னோம்? மைனஸ். மைனஸ் எப்படி எழுதணும்? ஸ்லீப்பிங் லைன் போடணும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? நம்ம குயிக்கா ஒண்ணு பண்ணி பார்ப்போமா? என்கிட்ட 21 பென்சில்ஸ் இருந்துச்சு. அதுல நான் 10 பென்சில்ஸ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டேன். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? சோ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஒன்ஸ் பிளேஸ் சப்ட்ராக்ட் பண்ணும், டென்ஸ் பிளேஸ் சப்ட்ராக்ட் பண்ணும் இல்லையா? சோ இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 1 and 0. 1 minus 0. 0 fingers தான் fold பண்ணனும்னா என்ன அர்த்தம்? எதையுமே fold பண்ண வேண்டியது இல்ல. So 1 minus 0 என்னதான்? 1. So 1 minus 0 is what? 1. அடுத்து 2 minus 1. 2 fingers. 1 fold பண்ணிட்டு எவ்வளவு இருக்கும் remaining? 1. So the answer is 11. Okay? So இது நம்ம பார்த்தோமா நேத்து? இன்னைக்கும் நம்ம சப்ட்ராக்ஷன் தான் பார்க்க போறோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமா? இப்ப வந்து 35 minus 18 இது பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? சோ 35 பென்சில்ஸ் இருந்துச்சு, 18 பென்சில்ஸை கொடுத்துட்டோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? ரிமைனிங் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும் இல்லையா? ஆனா இங்க என்ன பண்ணுவோம்? நம்ம ஒன்ஸ் பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் டென்ஸ் பிளேஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 5 and 8. 5 fingers. இதுல இருந்து நான் எப்படி 8 fold பண்றது? 1 2 3 4 5 தான fold பண்ண முடியும். இன்னும் 3 நான் எப்படி fold பண்றது? சோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? பக்கத்துல இருக்க டென்ஸ் ரூம் கிட்ட கடன் வாங்கணும். ஓகே? சோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு வருவோமா? 35 னா என்ன மீனிங்? 35 னா அது ஒரு ஹவுஸ் மாதிரி. அதுல என்ன இருக்கும்? ஒன்ஸ் ரூம் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும்? டென்ஸ் ரூம் இருக்கும். சோ ஒன்ஸ் ரூம்ல யார் இருப்பா? 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. டென்ஸ் ரூம்ல இங்க 5 இருக்கு, அதனால 5 ஒன்ஸ். இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 இருக்குன்னா என்ன அர்த்தம்? 3 டென்ஸ் இருக்காங்க. 10 னா எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை குரூப் இருக்காங்க? 3 பேர். 3 குரூப் வந்து 10 மெம்பர்ஸா இருக்காங்க இல்லையா? சோ இப்ப நம்மளால எப்பயாச்சும் சப்ட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த ஒன்ஸ் ரூம் போய் பக்கத்துல இருக்க டென்ஸ் ரூம் கிட்ட ஹெல்ப் கேட்கும். இப்ப டென்ஸ் ரூம் என்ன பண்ணும்? ஓகே, நான் ஒண்ணு தந்துடுறேன், ஒரு குரூப்பை நான் தந்துடுறேன், நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிடும். சோ அப்ப என்ன ஆகும்? இது ஒன் தந்துட்டு இங்க இருந்து ஒரு குரூப் வந்து எங்க போயிட்டாங்க? இப்ப இங்க போயிட்டாங்க. அப்ப இதுல என்ன இருக்கும்? டென்ஸ் ரூம்ல பேலன்ஸ் 2 தான் இருக்கும். இந்த ஒன் குரூப் எங்க போயிருவாங்கப்பா? ஒன்ஸ் குரூப்க்கு போயிருவாங்க. ஒன்ஸ் குரூப்ல ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க? 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? கவுண்ட் பண்ணுங்க. 10 11 12 13 14 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ அப்ப இங்க என்ன எழுதணும்? 1 5 15 எழுதணும். ஓகேவா? ஆனா இப்ப இங்க டென்ஸ் ரூம்ல எத்தனை பேர் தான் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப 3 கேன்சல் பண்ணி நம்ம என்ன எழுதுவோம்? 2 எழுதுவோம். 3 கேன்சல் பண்ணி என்ன எழுதுவோம்? நம்ம 1 லெஸ் பண்ணி 2 எழுதுவோம். சோ இப்ப 15 minus 8 இது எப்படி பண்றது? Do we have 15 fingers? No, we have only 10 fingers இல்ல. சோ இப்ப எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம்? ஒரு ட்ரிக் சொல்லவா? கீழ என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. கீழ என்ன நம்பர் இருக்கு? 8. 8 after கவுண்ட் பண்ணிட்டே வரணும். எது வரைக்கும் கவுண்ட் பண்ணணும்? மேல என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இன்னொருக்கா சொல்றேன். கீழ இருக்கிற நம்பர் அடுத்த நம்பர்ல இருந்து நம்ம சொல்லிட்டே வர போறோம். மேல இருக்கிற நம்பர் வந்து we have to stop. ஓகேவா? கேம் விளையாடலாமா? ஓகே. So what we have in the bottom? We have 8. 8 க்கு அப்புறம் கவுண்ட் சொல்லுங்க. 9 10 11 12 13 14 15 stop. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டோம்? ஏன்னா மேல என்ன நம்பர் இருக்கு? 15 இருக்கு. சோ இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு டோட்டலா? 7. அப்ப நம்ம கீழ என்ன எழுதுவோம்? 7. ஓகேவா? சோ இப்ப இங்க 2 minus 1 எப்படி பண்ணலாம்? அதே மாதிரி பண்ணுவோமா? கீழ என்ன நம்பர் இருக்கு? 1. 1க்கு அடுத்து கவுண்ட் பண்ணிட்டே வரணும். எது வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டே வரணும்? 2 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணலாமா? 2. ஃபர்ஸ்ட் நம்பர்லயே வந்துருச்சு. எவ்வளவு ஃபிங்கர்ஸ்? 1 ஃபிங்கர் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஓபன் பண்ணிருக்கோம். சோ அப்ப இங்க கீழ என்ன எழுதணும்? 1. ஓகேவா? நான் இன்னொருக்கா சொல்றேன். எப்பெல்லாம் மேல இருக்கிற நம்பர் குட்டியா கீழ இருக்கிற நம்பர் பெருசா வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம
பாரோ. பாரோனா என்னது? பக்கத்துல இருக்கிற டென்ஸ் ரூம் கிட்ட கடன் வாங்குறது. பக்கத்துல இருக்கிற பெரிய ரூம் கிட்ட என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோம். சரிங்களா? சோ அதுக்கு பேர் தான் என்னது? பாரோ. இப்ப இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? 37 minus 28. ஓகே. சோ இப்ப என்ன பண்ணுவோம்? ones place ones place tens place tens place. 7ல இருந்து 8 போகுமா? 7 fingers. இதுல எப்படி 8 மைனஸ் பண்ண முடியும்? அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? பாரோ பண்ணுவோம். பாரோ பண்ணனும்னா என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்கிற டென்ஸ் ரூம் கிட்ட இருந்து பாரோ பண்ணுவோம். அப்புறம் டென்ஸ் ரூம் என்ன பண்ணிரும்? ஒரு டென்ஸ கொடுத்துரும். ஒரு டென்ஸ கொடுத்துட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2 tens. 1 மைனஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? 3 இருக்கிறதுல 1 போயிடுச்சுன்னா 2 இல்லையா? 3 minus 1 என்னது? 2. 2 tens. இப்ப இங்க டென்ஸ் வந்தங்காட்டி என்ன பண்ணுவோம் நம்ம? முன்னாடி ஒரு லைன் போடுவோம். சரிங்களா? சோ 10 ஆட் பண்றோம். அப்ப என்ன ஆயிரும்? 17. உங்களுக்கே தெரியும்ல 7 அப்படிங்கிறது ஒன்ஸ் பிளேஸ். இப்போ ஒரு டென்ஸ் வந்துருச்சு. அதனால டென்ஸ் பிளேஸ்ல 1 எழுதுறோம். சோ இப்போ என்ன நம்பர் இருக்கீங்க? 17. கீழ என்ன நம்பர் இருக்கு? 8. 8 after 9 10 11 12 13 14 15 16 17 ஸ்டாப். ஏன்னா மேல என்ன இருக்கு? 17. சோ டோட்டலா எவ்வளவு ஃபிங்கர்ஸ் இருக்கு நம்மளுக்கு? இப்ப ஓபன்ல 9 இல்லையா? சோ நம்ம இங்க என்ன எழுதுவோம்? 9. இங்க பாருங்க 2 2 சேம் நம்பர்ஸ் மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 2 நம்பர்ஸ் minus 2 0. சோ ஆன்சர் என்னது? 9. இந்த நம்பருக்கு முன்னாடி 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கணக்கே இல்ல. ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 வந்துச்சுன்னா என்னது? அது ஒண்ணுமே இல்ல. அது நம்ம விட்டுறலாம். சோ விட்டுட்டா என்ன வரும்? 9. ஓகேவா? சோ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? 63 minus 17. இப்ப இங்க என்ன இருக்கு? ஒன்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு, 7 இருக்கு. 3ல இருந்து 7 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 3 என்ன நம்பர்? குட்டி நம்பர். 7 என்ன நம்பர்? பெரிய நம்பர். இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? பாரோ. என்ன பண்ணுவோம்? பாரோ. இந்த 3 போய் என்ன பண்ணுவோம்? டென்ஸ் ரூம் கிட்ட கடன் வாங்கும். பாரோ பண்ணும். அப்ப டென்ஸ் ரூம் 1 கொடுத்தங்காட்டி என்ன ஆயிரும்? 5 ஆயிரும். ஒரு டென்ஸ கொடுத்துருச்சு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 5 tens. இங்க ஒரு டென்ஸ் வந்தங்காட்டி நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பருக்கு முன்னாடி 1 போடணும். ஓகேவா? இப்ப என்ன நம்பர்? 13. 13 minus 7. இப்ப என்ன பண்ணணும் நம்ம? கவுண்ட் பண்ணணும். 7க்கு அப்புறம் என்ன நம்பர்ஸ் வருமோ அது சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க. ஃபிங்கர்ஸ் விட்டுட்டே சொல்லுங்க பாப்போம். 7க்கு அப்புறம் என்ன வரும்? 8 9 10 11 12 13 ஸ்டாப். ஏன்னா மேல என்ன இருக்கு? 13 இருக்கு. இப்ப எவ்வளவு ஃபிங்கர்ஸ் ஓபன்ல இருக்கு? 6 இல்லையா? சோ அப்ப இங்க என்ன எழுதுவோம் நம்ம? 6 எழுதுவோம். இப்ப 5 minus 1 என்ன? 4. ஓகேவா? சோ இப்ப இன்னைக்கு என்ன படிச்சோம் நம்ம? மேல இருக்கிற நம்பர் குட்டியா, கீழ இருக்கிற நம்பர் பெருசா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பாரோ பண்ணணும். சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. ஒர்க் ஷீட்ஸை மறக்காம முடிச்சிடணும். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.